வெல்கம் பேக் டு டிகி நெஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வர்சஸ் ஜாவாஸ்கிரிப்ட். பைத்தானுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் உள்ள சேஞ்சஸ் என்னன்னு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ணுது அப்படின்னு மட்டும் பார்க்க போறோம். இது வந்து பைத்தான் கோடிங். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஈவன் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஈவன் நம்பர் வந்து ஃப்ரம் 1 to 10க்குள்ளே ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்பர்னால் என்ன? 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னாலே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2ஆல் டிவைட் பண்ணும்போது மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக மாடுலஸ்னால் ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். 2ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0வாக இருந்தால் தான் அந்த நம்பர் ஈவன் நம்பர். ஸோ நம்ம வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 1 to 10 வரைக்குள்ள நம்பரை நம்ம டிஜிட்ஸை எடுத்துட்டு அதை 1 by 1ஆக செக் பண்ணி அதில் எதெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பைத்தானில் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப் எதுக்குன்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் எடுக்க போகிறோம். 1 to 10 வரைக்குள்ள டிஜிட்ஸை தான் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஃபார் லூப் எடுக்க போகிறோம். இந்த ஃபார் லூப்பில் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சில் 1 to 11 எது கொடுத்துருக்கோன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து n-1 அப்படின்னு எடுத்துப்போம். நம்மளுக்கு 10 வரைக்கும் வேணும். ஸோ 11 - 1 10 அந்த மாதிரி எடுத்துப்போம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஃபார் I in range of 1 to 11 அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் வந்து I அப்படிங்கிறத வேரியபிளில் இந்த 1 to 10 வரைக்குள்ள டிஜிட்டை வந்து எடுத்துக்கோம். அதுக்கடுத்து இஃப் I மாடுலஸ் ஆப்ரேட்டர் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை ஜஸ்ட் இப்போ கோடிஎஸ் கோடில் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் I in range of 1 to 11 இது வந்து ஃபார் லூப்பில் பைத்தானோட சின்டாக்ஸ். ஓகேவா? இங்கே வந்து நம்ம இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டென்டேஷன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேசஸ். இதில் வந்து கர்லி ப்ராக்கெட்டோ எதுவோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்து இதில் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். கண்டிஷன் வந்து அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுன்னு செக் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்துப்போம். 1 2ஆல் டிவைட் ஆனால் நம்மளோட அந்த 2 வந்து எங்கே பிரிண்ட் பண்ணிடுவோம். இது 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அது பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2 வரும். இந்த 2வை எடுக்கும்போது 2 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து 2 வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை 1 by 1ஆக எடுத்து அப் டு 10 வரைக்கும் செக் பண்ணோம். 10 வரைக்கும் செக் பண்ணால் நம்மளோட ரிசல்ட் வந்து இங்கே இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து 10 மட்டும் பார்க்க வேண்டாம், 100 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸை பார்க்கணும் அப்படின்னா இங்கே 101 மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அது உள்ள ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து பைத்தானில் உள்ள கோடிங். சேம் இந்த பைத்தான் எப்படி இது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே உள்ள சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் சேம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணோம்னா ஃபார் லூப்பில் அதோட சின்டாக்ஸில் ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். அடுத்து வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகேவா? டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து அதோட கண்டிஷன், அதாவது நம்ம 10 வரைக்குள்ள டிஜிட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா I less than or equal to 10. 10 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸை எடுத்துதான் less than or equal to போட்டிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு நம்பராக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ I++ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பைத்தானில் கிடையாது. ஓகேவா? இங்கே கர்லி ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். ஏன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து அதுலேயும் அதுக்கான ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து செக் பண்ணுறோம். சேம் ப்ராசஸ் இங்கே எப்படி நடந்துச்சோ ஒரு டிஜிட்ஸாக உள்ள வந்து செக் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்குள்ள எல்லா டிஜிட்டையும் எடுத்து செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து console.log of I இது அப்படி கொடுக்கறதுல இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் print of I அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று தான் சேஞ்சஸ். ஓகே, இதே மாதிரி டெய்லி நம்ம ஒரு பைத்தானுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.